அன்பு கலதரிய வணக்கம் நேர்களே. வணக்கம் ரசூல். வணக்கம் கஜம். செய்தியாளர் இருந்து நீங்கள் இன்று வந்திருக்கின்ற சக்தி பிரஸ் ரிலீஸ் சார்பாக இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை 2014ஆம் ஆண்டு இன்றைய தினத்திலேயே நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதை மாற்றிக்கொள்வோம். இன்று வழியாக இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்க போகின்றோம். முதலில் தினகரன் பத்திரிகையை சேர்த்துக் கொள்ளப் போகின்றோம். தினகரனுடைய பிரதான தலைப்புப்படி இருக்கிறது: வசதியற்றோரும் ஹஜ் கடமையை நிறைவேற்ற விசேட பொறிமுறை, ஒருவர் ஒரு முறையாவது மக்கா செல்ல வழிவகுக்கப்படும், முஸ்லிம் பெண்கள் கல்வி கற்பதில் ஆர்வம் காட்டுவது மகிழ்ச்சி, முள்ளிப்பொத்தானையில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் பத்திரிகைகளாக இருந்தால் ஜனாதிபதியினுடைய திருகோணமலை விஜயம் பற்றி பரவலாகவே செய்திகளில் பேசப்பட்டிருந்தது. நேற்று முள்ளிப்பொத்தானையில் ஜனாதிபதியினுடைய அறிவிப்பு இன்று பிரதான தலைப்பாக தினகரன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். வெளிநாட்டு கடன் தொகை 65% குறைப்பு, வரவு செலவு திட்டம் வளர்ச்சியின் முன்னேற்றப்படி, இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி உலக நாடுகளால் ஏற்பு என்கிற செய்தி இருக்கிறது. வெளிநாட்டு கடன் தொகை 65% குறைப்பு என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் அண்மையிலே பெறப்பட்ட சீனாவினுடைய பில்லியன் கணக்கான அந்த கடன் தொகை வெற்றில் சேர்க்கப்படவில்லையா, அல்லது அது முன்கூட்டிய, அதாவது அடுத்த பாதையில் இல்லாம இந்த பாதையில வந்திருக்கிறது? அதாவது அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டமாகத்தான் முன்மொழிவாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தில் அடுத்த வருடம் மேற்கொள்ளப்படவிருக்கின்ற அபிவிருத்திகள் மற்றும் வழங்கப்படவிருக்கின்ற நிவாரணங்கள் தொடர்பாகத்தான் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அடுத்த வருடத்திற்கான வருமானம் செலவினங்களை கருத்தில் கொண்டுதான் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் சொல்வது புரிகிறது. ஆகவே இது இந்த வருடத்துடன் சென்றால் அடுத்த வருடம் இல்லை என்பது. ஆனால் மீள் செலுத்த வேண்டிய அந்த பழு நிச்சயமாக அடுத்த வருட பாதிட்டில் அது ஒரு செலவாக காட்டப்படத்தானே வேணும். நிச்சயம். அதாவது செலுத்த வேண்டிய கடன் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும். எத்தனையோ தொகை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒருவருடைய தலைக்கு எத்தனையோ ரூபாய். குறிப்பாக கடந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஒருவர் 3,50,000க்கும் அதிகமான கடன் பளுவை கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதுதான் ஒருவர் 30,000 ரூபாய்க்கு தன் குழந்தையை விட்டு 17,000 ரூபாய்க்கு அந்த கொட்டில் வீட்டை அமைத்த ஒரு செய்தியை பார்த்தோம். ஆனால் அவருக்கே தலையிலே 3 லட்சத்தி ஏதோ சொல்லியிருக்க கடன் சுமை இருக்கு. அவ்வளவு இருக்கிறது அவருக்கு தெரிந்திருக்கிறது தெரியவில்லை. சரி, சொல்லப்பட்ட விடயத்தை இங்கே பார்க்கின்றோம். அடுத்த செய்திக்கு செல்வோம். ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்த 8 அம்சங்களில் 7 நிறைவேற்றம், படகு கண்காணிப்பு முறைமை மாத்திரமே மீதம் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினால் இலங்கையின் மீன்களை இறக்குமதி செய்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், அவர்களால் கடந்த 2 வருடங்களாக நடத்தப்பட்டு வந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தமை என்று அந்த ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருந்தது. இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், அதாவது மீன்பிடி படகுகளுக்கு அதாவது கண்காணிப்பு முறைகள் பொருத்தப்பட வேண்டும், உபகரணங்கள் பொருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருந்தது. அதனை நிறைவேற்றுவதில் தொடர்ந்தும் இணக்கப்பாடுகள் இல்லாமல் இருந்த நிலையில்தான் அந்த தற்காலிக தடை அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அந்த தடை 3 மாதங்களில் தான் அமலுக்கு வருகின்றது. அதற்கு முன்னர் ஏற்கனவே அமைச்சர் தெரிவித்தார், அதனை சீர் செய்வதற்கு இன்னும் எமக்கு கால அவகாசம் இருக்கின்றது என்று. ஆகவே அந்த விடயத்தையும் நிறைவேற்றும் பட்சத்தில் இலங்கையின் அதாவது கடல் வளங்கள், அதாவது மீன்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. தோட்ட தொழிலாளர்கள் வீட்டமைப்பு திட்டம் 2ஆம் கட்ட பணிகள் விரைவில் ஆரம்பம். பதுளை, பசறை, வெலிமடை, நுவரெலியா, கொட்டகலை, பண்டாரவலை, பலாங்கொடை, ரத்னபுரி, அவிசாவலை பகுதிகளில் நிர்மாணம். ஆகவே இந்த தோட்டப்புறத்தில் ஒரு இடம் கூட விட இல்லை. எல்லா மாவட்டத்தையும் சொல்லிட்டாங்க. அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயத்தை பற்றி. என்னுடைய கேள்வி, முதலாவது கட்டம் எங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எங்க நிறைவடைஞ்சிருக்கு சொல்லுவார். அதாவது நுவரெலியா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாக அரசாங்க தரப்புகள் கூறின. ஆனால் அந்த வீடுகள் இதுவரை கையளிக்கப்பட்டதாக இந்த தகவல் ஒரு வருடம் கடந்து விட்டது இல்லையா? சாதாரணமாக ஒரு 4 மாடி கட்டிடத்தை கட்டுறதுக்கு ஒரு வருடத்துக்குள்ள முடிச்சிருவாங்க சாதாரணமா, ஓரளவு சாதாரண மக்கள். அதுவும் 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகள் நிர்மாணிக்கப்படவிருப்பதாகத்தான் அமைச்சர் கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், அதாவது பாராளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பப்பட்டது. தோட்ட தொழிலாளர்கள் இம்முறை வரவு செலவு திட்ட நிவாரணங்களில் உள்ளடக்கப்படவில்லை. அக்கௌண்டபிலிட்டி ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னர் வந்த செய்தியை பாருங்க. அரசை பார்த்துட்டு கடன் தொகை, அதாவது கல்வி கற்றவர்கள் ஏதோ ஒரு சூட்சமமான முறையில் அதற்கான புள்ளி விவரங்களை தெரிவித்து தப்பித்துக் கொள்வார்கள். பாவம்,
அதை பற்றி தெரியாதவர்கள் அதையும் நம்பிக்கொண்டு மீண்டும் அவர்களுக்கே வாக்களிக்கக்கூடிய துர்வாக்கியம். அதாவது மக்கள் அந்த புள்ளி விவரங்களை, அதாவது எந்த அளவில் மக்கள் அதனை உள்வாங்கிக் கொண்டு சிந்திக்கின்றார்கள் என்பதில் பிரச்சனை இருக்கின்றது. அப்படி சிந்தித்து மீண்டும் கேள்வி கேட்டால், இல்லை நான் இந்த சுட்டெண்ணை மதிப்பிட்டு இதைத்தான் குறிப்பிட்டேன், இந்த சுட்டெண்ணை இல்லை என்று விட்டு தப்பிட்டு விட்டு போகலாம். அப்படியான பல செய்திகளா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு முறை, உங்களுக்கு தெரிந்தால் ஒரு முறை, அந்த முதலாவது கட்ட பணிகளினுடைய பூர்த்தி கையளிக்கப்பட்ட விடயம் இருந்தால் ஒரு முறை அறியத்தாருங்க. அடுத்து நாங்கள் போகலாம். 55 அரசு நிறுவனங்களில் 6 நிறுவனங்களே நஷ்டத்தில், பெட்ரோலியம் மின்சார சபை நிறுவனங்கள் லாபத்தில் என்கிற செய்தி இருக்கின்றது. அண்மையிலே பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நட்டம் அடைந்ததாக ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. அதாவது பொது முயற்சியாண்மைக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு மேற்கொண்ட கணக்காய்வுகள் அந்த நடவடிக்கைகளிலே 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குவதாகத்தான் தெரிவிக்கப்பட்டது. அதிலே குறிப்பாக பெட்ரோலிய நிறுவனம் உள்ளடக்கப்பட்டது. அரசு நிறுவனங்களில் 6 நிறுவனங்கள் மாத்திரம்தான் நட்டத்தில், மற்ற அனைத்தும் லாபத்தில். இப்பொழுது அந்த அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டு வெளியாகி பல மாதங்கள் சென்று விட்டன. தற்பொழுது 6 நிறுவனங்கள் மாத்திரமே நஷ்டத்தில் இருப்பதாக சிரேஷ்ட அமைச்சர் டி குணசேகர சொல்லியிருக்கின்றார். என்னுடைய கேள்வி, அப்படி இருந்தால் இந்த இத்தனை கோடி நட்டம் அடைந்தது என்று சொல்லுவது? ஆமாதான், அதாவது நுரைச்சோலை, குறிப்பாக நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி. அண்மையிலே ஹர்ஷ எம்பி அவர்கள், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எம்பி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இம்முறை இந்த இலங்கையிலே அதிகூடிய நட்டத்துக்கு செல்லப்பட்ட ஒரு விடயமாகவே நாங்கள் நுரைச்சோலை கருதலாம். அதாவது அந்த மின் நிலையத்திற்கான நிலக்கரி கொள்வனவின் பொழுது ஏற்பட்ட, அதாவது விலை மனு கோரலின்றி கொள்வனவு செய்யப்பட்ட விடயத்தில் தான் அந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக அந்த மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சி அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அது தனது காலப்பகுதியில் இடம்பெறவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். இருந்தாலும் அந்த நட்டத்துக்கு சேர்த்துக் கொள்ளப்பட நிச்சயமாக, அதாவது அந்த சுமை நாட்டு மக்களே சுமை என்று ஒவ்வொரு பாதுகாட்டிலும் இருக்கிறது. ரசூல், இப்போது நீங்க கடந்த மாதம் உங்களுக்கு சம்பளம் 20,000 ரூபாய், உங்கள் செலவினம் 35,000 ரூபாய். ஆகவே நீங்கள் 15,000 ரூபாய் எங்கேயோ கடன் பட்டு நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த கடன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு. ஏனென்றால் அடுத்த மாதம் அந்த கடனை நீங்கள் தீர்த்து விட்டு மிகுதி 5,000 தான் நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆனால் இங்கே அந்த கடன் எல்லாம் அமிழ்த்தப்பட்டு மீண்டும் புதிதாக ஒரு 20,000 ரூபாய் செலவினம் மாத்திரமே காட்டப்படுவதாக தெரிகிறது. அதான் வரவு செலவு திட்டத்தில் கூறப்படுகின்ற முன்மொழிவுகள் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக அந்த கடன் சுமை, வரி அறவீடுகள், புதிய வரி விதிப்புகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. தற்பொழுது வரவு செலவு திட்டத்தில் வரிகள் பெரும்பாலும் குறைக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கான நிவாரணங்கள் அதிக அளவில் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த நிவாரணங்களை நடைமுறைப்படுத்தும் போது சில நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுவது வழக்கம். எதிர்வரும் விவாதங்களில் பாராளுமன்றத்திலே அதனை பார்க்கலாம். தங்களுடைய அரசை கட்டி எழுப்புவதற்கு அல்லது வாக்கு வங்கிகளை நோக்கம் கொண்டு நிவாரணங்கள் கொடுக்கலாம். அந்த நிவாரணங்களுக்கான பணம் ஏதோ ஒரு வழிவகைகளில் வெளிநாட்டு கடன் தொகையாக சேர்க்கப்பட போகின்றது. நீங்கள் சொல்லும் 3 லட்சம் 4 லட்சம் ஆகுவதற்கு பெரிய காலம் போகாது எப்படி சென்றால். ஆகவே இது பற்றி மக்களும் கொஞ்சம் கரிசனை காட்டும். தொடர்ச்சியாக வந்த வருடங்களை நாம் ஒப்பிடும் பொழுது தனி மனித கடன் சுமை அதிகரித்துத்தான் செல்கின்றது, எந்த நிவாரணம் வழங்கிய போது. ஆகவே ஏன் தனி மனித கடன் சுமை அதிகரிக்கிறது என்று ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? நிவாரணம் என்பது நிவாரணம் அல்லவா? அப்படி எல்லாவிட்டால் அந்த நிவாரணம் மூலமாக உற்பத்தியாக்கம் வர வேண்டும். உற்பத்தி உருவாக்கத்தின் மூலமாக மீண்டும் அந்த செலவினங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆனால் இம்முறை அரசாங்கம் தனி மனித வருமானம் $4,000 அதிகரிப்பதற்கான முன்மொழிவுகளையும் வரவு செலவு திட்டத்தில் கொண்டு வந்தால் நல்ல. ஆனால் அதற்கேற்ற செலவின அமைப்பு முறை ஒன்று இருந்தால்தான் அவர்களுடைய சேமிப்பும் அவர்களுடைய வாழ்க்கை தரமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பொருளியல் என்பது சகல விடயங்களையும் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம். அடுத்து வடக்கில் இன்னும் 164 கிராமங்களுக்கு மாத்திரமே மின்சாரம் வழங்க வேண்டியுள்ளது என்கின்ற விடயத்தை யார் சொல்லியிருக்கின்றார்? மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சி என்பதை இங்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். உண்மையில் 164 கிராமங்களுக்கு மாத்திரம்தான் வடக்கில் இன்னும் மின்சாரம் வழங்க வேண்டுமா? போன்ற கிராமங்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில் இருப்பதாக தெரியப்படுகிறது. அதாவது ஜனாதிபதியின் அண்மைய வடக்கு விஜயத்தின் பொழுது பெரும்பாலான அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் நெடுந்தீவில் 190% அதிகமான மக்களுக்கு மின்சார வசதி வரவேற்க வேண்டிய ஒரு விடயம் நிச்சயமாக. ஆனால் இதே போன்று இந்த திட்டம் துரிதமாக முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பிரதேச மக்கள் நன்மை அடைவார்கள் என்றுதான் கூற வேண்டும். அப்படி நடந்தால் சிறப்பு. அதே நேரம் நெடுந்தீவுக்கு மின்சாரம் வழங்குவது இலகுவான காரியம் அல்ல. என்றால் கடல் மார்க்கமாகவே நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும், ஒரு தனித்துவமான தீவு. அப்படி இருக்கத்தக்கதாக அதற்கு மின்சாரம் வழங்கக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கிய அரசு தலைவர் ஜனாதிபதிக்கு நமது வாழ்த்துக்களை நாங்கள் நன்றிகளையும் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்த செய்தி,
ஜனாதிபதியை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் நாட்டின் முக்கிய அரசியல் கட்சிகள் என்ற செய்தியை தினகரன் எதிர்ப்பு கூறியிருக்கின்றார். தினகரன் செய்தி ஆசிரியர்களுக்கு அந்த அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் அறிவித்தல் கொடுத்திருக்கின்றார்கள், நாங்கள் ஜனாதிபதி ஆதரிக்க போகிறோம். இதுவரை தற்பொழுது ஒவ்வொரு நாளும் வெளிவருகின்ற தினகரன் பத்திரிகைகளில் ஏதாவது ஒரு தரப்பினர் ஜனாதிபதிக்கு, அதாவது தேர்தலுக்காக முழு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்து வருகின்ற செய்திகள் பிரசுரமாகி வருகின்றன. அவர்களுடைய பெயர் போட்டு புகைப்படத்துடன் முற்பட்ட செய்தியாக அல்ல, ஆசிரியர்கள் அதை பதிவு செய்ய. இப்படி இருக்கிறது இன்றைய தினகரன் பத்திரிகை செய்திகள். அடுத்த செய்திகளுக்கு நாங்கள் செல்லலாம். என்று வழியாக இருக்கக்கூடிய சுடரொடி பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். சுடரொடியினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது: ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த போட்டியிடுவதை தடுக்க முடியாது, 20 தடவைகள் கூட போட்டியிட முடியும் என்கின்றார் பிரதமர் ஜெயலலிதா என்கின்ற செய்தி இருக்கிறது. அண்மை காலமாக ஒரு சின்ன பூசல் ஒன்று இருந்தது அல்லவா? அவரது மகன் முதல் மந்திரியாக தெரிவு செய்யப்படாத அடுத்து நடைபாதை, அதாவது மத்திய மாகாண சபை தேர்தலிலே முதலமைச்சர் பதவி, அதாவது அதிக வாக்குகளை பெற்ற தனது மகனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் பிரதமர் இருந்தார். அது தொடர்பாக ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன ஆதரவாளர்களால். அதனை அடுத்து சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டு போதை கடத்தல், போதை சம்பந்தமான விடயங்களிலுமே, அதாவது அண்மையில் கைது செய்யப்பட்ட ஆசியாவிலே பெருந்தொகை போதைப் பொருள் 260 கிலோகிராம் அதனோடு தொடர்பு பட்டதாகத்தான் அந்த செய்திகள் வெளியாகின. ஆனால் அந்த செய்திகள் திட்டமிட்டு தமது பெயருக்கு, நட்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகத்தான் பிரதமர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அங்கிருந்து ஒரு அதிகாரி ஒருவரால் வழங்கப்பட்ட ஒரு கடிதம் சம்பந்தமாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் அதனை அடுத்து அந்த சர்ச்சைகளை சுமூகமாக தீர்க்கும் பொழுது அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளித்திருக்கணும். அதனை அடுத்துத்தான் ஏற்கனவே முன்னால் இருந்த முதலமைச்சருக்கு அந்த பதவி மீண்டும் வழங்கப்பட்டு அவரது மகன் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி. இப்போது அவர் ஜனாதிபதி சார்பாக தனது கருத்துக்களை தெரிவித்தார். 20 தடவைகள் கூட கண்டியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் தான் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் பிரதமர் கூறுகின்ற கருத்து, அதாவது அரசியல் யாப்பில் 2 தடவைகளுக்கு மேல் ஜனாதிபதி, அதாவது ஜனாதிபதி தேர்தலில் ஒருவர் போட்டியிட முடியாது என்பதனை முடியும் என்று புதிய திருத்தம் மூலம் நாம் திருத்தம் மேற்கொண்டிருக்கின்றோம். இதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிற்கு நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி ஒருவர் தான் அவசியம், அதனை விட அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதாவது பிரதமர் ஆட்சி நிலவுமானால், அதாவது ஒரு உறுப்பினர் அதாவது மறுபுறம் எதிர்கட்சி தரப்பில் வாக்களித்தால் மீண்டும் ஒரு தேர்தல் போக வேண்டும் தேர்தலுக்கு. அதே நேரம் எதிர்த்தரப்பிலிருந்து இங்கே ஒரு மாற்றம் வந்தால் அதற்கும் ஏதேனும் தேர்தலுக்கு போக வேண்டி வரலாம். எது ஜனநாயகம்? அதாவது மக்களின் தீர்ப்பு தான் ஜனநாயகம். ஜனங்களே நாயகமாக இருப்பார்கள். அதாவது மக்களை மக்களால் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் ஆட்சியாளர். தங்களுக்கு நலன் கிடைத்தால் எதையுமே தாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் விமர்சகர்கள் இதே போன்று 2 தடவைகள் நிறைவேற்ற ஜனாதிபதி வர முடியும் என்கின்ற அரசியல் அமைப்புக்கு அமைவாகத்தான் பிரதமர் அவர்கள் நினைக்கிறேன் பாராளுமன்றத்தில் பிரதமராக பதவியேற்றிருப்பார். நிச்சயமாக. ஆனால் அந்த வரையறை ஜனாதிபதிக்கு தான் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். குறிப்பாக விமர்சகர்கள் தெரிவிக்கின்றார்கள், ஏன் முன்னாள் பிரதம நீதியரசர் இந்த சட்டம் மூலம், அதாவது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது இருந்த நீதியரசர் கூறியிருக்கிறார், அதாவது ஏற்கனவே இருந்த அரசியல் அமைப்பின் பிரகாரம் சத்திய பிரமாணம் செய்த ஒருவர் புதிய திருத்தத்திற்கு அமைய மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது. ஆனால் ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அந்த அதிகாரங்களூடாக ஜனாதிபதி தனது 4 வருட பதவிக்காலம் பூர்த்தி அடைந்த பின்னர் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பிற்கோ அல்லது பாராளுமன்ற பெரும்பான்மையோடோ அந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான அதிகாரங்கள் இருக்கின்றன. ஜனாதிபதி சமர்ப்பித்த பட்ஜெட் எண்கணித மாயாஜாலமாகும், சாடுகிறது ஐக்கிய தேசிய கட்சி என்கிற செய்திருக்கிறது. எதிர்கட்சி எப்படியும் எப்போதும் பட்ஜெட்டுக்கு சொல்லும் கருத்து அதுதான். அதே நேரம் அதில் தவறு இருக்கிறதா என்பதையும் நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அடுத்த செய்தி: காற்றடித்தால் சரிந்து விடுவார் ரணில், பிரதமர் கிண்டல். நன்றாக ஒரு காற்றடித்தால் ரணில் விழுந்து விடுவார் என்று எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே எள்ளி நகையாடி இருக்கின்றார். பிரதமர் TM ஜெயலலிதா கண்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது காற்றடித்தால் விழுந்து விடுவார் என்ற பிரதமரின் அந்த நகைப்புக்குரிய உரை கண்டியில் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் இன்னொரு விடயம் இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் மூலமாக தமிழர்கள் அதிகமாக பேசக்கூடிய பழமொழி, எப்போதும் நாணல் தான் நிமிர்ந்து நிற்கும், எப்போதும் நாணல் தான் நீண்ட காலம் நிற்கும். ஒரு ஆலமரம் புயல் அடித்தால் சாய்ந்துவிடும், ஆனால் நாணலோ மீண்டும் வளைந்து விட்டு எழுந்துவிடும். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், காற்று யாரை எப்பொழுது சாய்க்கிறது பார்க்க வேண்டும்.
அடுத்து அரசு ஜாதிக ஹேல உரிமையை 2ஆம் கட்ட பேச்சு இழுபறி என்கிற செய்தி இருக்கின்றது. தினகரனில் ஆசிரியர்கள் தெரிவித்திருந்தார்கள் பல கட்சிகள் அரசுடன் இணைகிறது என்று. ஆனால் இழுபறி நிலையில் இருப்பதாக சுடரொடியிலே செய்தி வருகிறது. அரச பங்காளி கட்சிக்கும் அரசுக்கும் இடையில் இடம்பெற்றக்கூடிய பேச்சுவார்த்தை. ஜாதிக ஹேல உரிமை அண்மையில் தெரிவித்தனர், அதாவது நிறைவேற்று அதிகார முறை ஒழிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் புதிய ஒரு அவர்கள் கொள்கை திட்டத்தை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு ஜனாதிபதி ஒத்துழைக்காத பட்சத்தில் தாம் ஜனாதிபதியை கவிழ்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் சூளுரைத்திருந்தது. இந்த அடிப்படையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கைகளுக்கு ஒரு காலக்கெடுவையும் வழங்கியிருந்த ஜாதிக ஹேல உரிமை. எனவே அந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்திருக்கின்றது. ஆக அதனை சீர் செய்து 2 தரப்பினருக்கும் இடையில் ஒரு சமரசத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு 5 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் மோதி யுவதி மரணம். கொழும்பு கண்டி வீதியில் வில்வர்த்த ரயில் நிலையத்துக்கு அருகில் ரயில் மோதி யுவதி ஒருவர் பலியாயிருக்கின்றார். கவலைக்கிடமான செய்தி. மீரிகம் பகுதியைச் சேர்ந்த 22 வயது தான் அந்த யுவதிக்கு என்பதுதான். தெரியுமா என்ன காரணம் என்று? தற்கொலை அல்லது தவறி ஏற்பட்ட விபத்தா? அதாவது ரயில் சமிக்ஞைகளில் ஏற்படுகின்ற சில கோளாறுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும், அல்லது ரயில் வரும் என்ற அவதானம் செலுத்தப்படாத நிலையிலும் சில விபத்துகள் இடம்பெறுகின்றன. அடுத்து பட்ஜெட் விமர்சன ஆட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி எம்பிக்கள் சொதப்பல் சுட்டிக்காட்டுகிறார் அமைச்சர் டியூ. வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தின் போது அதில் உள்ள குறைபாடுகள் மற்றும் அரசின் பொருளாதார கொள்கை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி எம்பிக்கள் விளாசி தள்ளுவார்கள் என நினைத்தேன். ஆனால் அவர்களோ சொதப்பல் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சிரேஷ்ட அமைச்சர் டியூ குணசேகர். அப்படி என்றால் மறைமுகமாக அதில் இருக்கக்கூடிய வழுக்கள் இருக்கின்றன என்பதை அமைச்சர் குணசேகர் சொல்கிறாரா? அதாவது அரசு தரப்பு சிரேஷ்ட உறுப்பினர்கள் கூட தற்போது விமர்சித்தவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை ஒரு மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய ஒன்றாகத்தான் கருதுகிறார்கள். ஏனென்றால் மக்கள் அதாவது சலுகைகளுக்கும் பாருங்கள், நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீங்க கேள்வி ஐக்கிய தேசிய விளாசி தள்ளுவார்கள் என்று நினைத்தேன். அரசின் பொருளாதார கொள்கை தொடர்பில் அதில் குறைபாடுகள் தொடர்பில் விளாசி தருகிறார். ஆகவே குறைபாடுகள் இருக்கின்றன என்று மறைமுகமாக அமைச்சர் கூறுகிறாரா? சுட்டிக்காட்டிவிட்டாரா? அதாவது குறைபாடுகளை எதிர்க்கட்சியினர் சுட்டி காட்டுவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கிறார் அமைச்சர். ஆனால் அந்த குறைபாடுகளை இதுவரை சரியாக அடையாளம் காணவில்லை என்று மறைமுகமாக கூறுகிறார் போலதான் இருக்கிறது. இது ஒரு கேள்வி சிரேஷ்ட அமைச்சர் கூறியிருக்கின்றார். இந்தியாவில் புலிகளுக்கு எதிரான தடையை நீடிப்பதற்கு காரணங்கள் எதுவும் கிடையாது, வைகோ தெரிவிப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றதாகவே அவர் தீவிரமாகவே முயற்சிக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தினூடாக இந்தியாவினுடைய நிலைப்பாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு. ஆனால் அவருக்கு தெரியுமோ இல்லையோ தெரியவில்லை, அண்மையில் இலங்கை கடற்படை தளபதிக்கு இந்தியாவில் விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பல சமரசமான செயற்பாடுகள் இந்திய மத்திய அரசினால் செய்யப்பட்ட விடயம் அவர் மாநிலத்தில் இருக்கின்ற சர்ச்சைகளினால் மறந்துவிட்டாரோ தெரியவில்லை. அடுத்த செய்திக்கு செல்லலாம். ஹெலோ உரிமையும் கூட்டமைப்பும் என்கின்ற செய்தி சுடரொளி பத்திரிகையில் இருக்கின்றது. சமீப காலமாக ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியுடன் முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஜாதிக ஹெலோ உரிமையை. இது கட்சியை சமாதானப்படுத்தும் ஆளும் கூட்டணியில் தொடர்ந்து வைத்திருப்பதற்கான முயற்சிகள் மிகவும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. ஜாதிக ஹெலோ உரிமையை ஆளும் தரப்புக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதற்கு நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி அதிகாரங்களை மட்டுப்படுத்துதல், நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி தமது பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களின் எண்ணிக்கையை குறைத்தல், தேர்தல் சட்டத்தில் மாற்றம் செய்தல், சுதந்திர ஆணைக்குழுக்களை நிறுவுதல், தகவல் அறியும் சுதந்திரம் உட்பட சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கோரிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதி கலந்து கொண்டு இருதரப்பு பேச்சுக்கள் வெற்றி அளிக்க தவறிவிட்டன என்கின்ற விடயமாக நீங்கள் கூறிய விடயம் இங்கே ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் சூழலடி பத்திரிகையிலே. ஜேபியினுடைய கேலி சித்திரம் பட்ஜெட்டிலே நான் நினைக்கின்றேன் மக்களுக்கு வாகனங்களுடைய பெருமானம் குறைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? கார் அதாவது பெரும்பாலான வாகனங்களின் விலை குறிப்பாக 3-4 லட்சத்திலிருந்து 10 லட்சத்துக்கும் அதிகம் வரை குறைக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஏற்பட்டிருப்பதாக வாகன வர்த்தகர்கள் பிரபலமானவர்கள் அண்மையில் கருத்து தெரிவித்தார். பட்ஜெட்ல கூடும் என்றுதான் பலர் முதல் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையிலே அது இன்னும் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் சர்வதேச ஒரு நியமனம், ஒரு இன்டர்நேஷனல் ரெகுலேஷன் ஒன்று இருக்கிறது. இப்போது நீங்கள் ஐரோப்பாவை வளர்ச்சி அடைந்த மிகப்பெரிய நாட்டு ஒன்றிலே நீங்கள் போகிறீர்கள், சுவிட்சர்லாந்திலே. ஒரு வாகனத்தினுடைய கொள்வரு பெருமானம் இலங்கையினுடைய கொள்வரு பெருமானத்தில் சராசரி 3 பங்கு தான் இருக்கு. நான் சொல்லவில்லை ஒரு லக்ஷரி வெஹிக்கிள் என்று சொல்லி, அதிவு சொகுசு வாகனம் தவிர்த்து சாதாரண வாகனங்கள் கூட அப்படியான விலையிலே இருக்கும். இலங்கையிலே அதற்கான வரிகள் அதிகம். ஆகவே இது பற்றி கொஞ்சம் இலங்கையினுடைய அதாவது வாழ்க்கை தரத்தை அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சியிலே ஒரு சலுகை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஜேபி என்ன சொல்ல வருகிறார் என்றால், பட்டினியிலே ஏதாவது சாப்பிடுவதற்கு இடம் கிடைக்குமா என்று இருக்கக்கூடிய மக்கள்
ஆகவே ஒரே ஒரு துண்டு தான் அவரால் கட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு பணச்சரிவு இருக்கிறது. அவர் எதிர்பார்க்கின்றார் உணவு, ஆனால் கிடைப்பது வாகனங்கள். அதாவது வாகனங்களை உண்ண முடியுமா என்பது போல் அந்த காட்சி இருக்கின்றது. இது ஜேபியினுடைய கேலி சித்திரம் அல்ல, அது ஒரு கம்யூனிசத்தினுடைய ஒரு தத்துவம் கூட. என்னவென்றால் வறியவர்கள் வறியவராகுவதற்கும் பணம் படைத்தோர் பணம் படைத்தவர்களுமான அந்த இடைவெளி இருக்கிறது தானே, பணப்பரமான இடைவெளிகளுக்கு இவைகளும் வித்திடும் என்பதற்கான ஒரு சின்ன சிந்தனை குறிகாட்டியும் என்றும் நாங்கள் கணிப்பிடலாம். அடுத்து வீரகேசரனுடைய செய்திகளுக்கு செல்வோம். வீரகேசரனுடைய பிரதான தலைப்பு இன்று இப்படி இருக்கிறது. தமிழ் கூட்டமைப்பு விரைவில் தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்தியா உள்ளிட்ட சர்வதேசம் வலியுறுத்துகின்ற போதிலும் தடுமாற்றம் என்கிறது அரசாங்கம். யுத்தத்தின் பின்னரான இலங்கையில் அரசியல் தீர்வொன்றை காண்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. அதனால் தான் பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைத்து அதில் பங்கெடுக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அழைக்க விடுத்துள்ளோம். இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகம் கூட்டமைப்பு தெரிவுக்குழு பங்கெடுக்குமாறு வலியுறுத்துகின்ற போதிலும் கூட்டமைப்பு தடுமாறிக்கொண்டிருக்கிறது என்று யார் சொல்லியிருக்கின்றார்? அமைச்சர் சரத் முருகன். நான் நினைக்கின்றேன் இது கடந்த 5 வருடங்களாக இலங்கையில் இருக்கக்கூடிய அடிமட்ட சராசரி ஒரு மனிதனும் தொலைக்காட்சி பார்த்தால் தெரியக்கூடியதா இருக்கும் ஏன் இந்த பிரச்சனை இழுவரையில் இருக்கிறது என்று. அதாவது அவர் அமைச்சர் தெரிவிக்கின்ற கருத்து அமைச்சர் இப்பதான் அதை பற்றி பேசியிருக்கிறார். அதாவது இப்பொழுது தெரிவுக்குழு விடயம் மீண்டும் தலை தூக்குகின்றது. அதாவது யுத்தத்தின் பின்னர் 5 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. அந்த மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பது ஓரளவு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது, பேசப்படுகின்றது. காட்டக்கூடிய ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இருக்கவில்லையே, அதைத்தானே சுட்டிக்காட்டுகிறது. அந்த தெரிவுக்குழு மீது நம்பிக்கை இழந்த நிலையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. நேரடியாக மேலாக அரசாங்கம் நியமித்த தெரிவுக்குழுவினுடைய தலைவரே அந்த செயற்பாட்டில் இருக்கக்கூடிய வழக்குகளை சுட்டிக்காட்டி இப்போது அவர் தலைவர் பதவியிலிருந்து மாற்றம் பெற்றிருக்கின்றார். அப்ப எங்கே இந்த பிரச்சனை இருக்கிறது என்பது அடிமட்ட சமூகத்துக்கு தெரிகின்றதான். அதுதான், அதாவது அமைச்சர் கூறுகிறார், இந்தியா வலியுறுத்துகின்றது தெரிவுக்குழுவிற்கு சென்று தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தடுமாறிக் கொண்டிருக்கின்றது, தீர்மானம் எடுக்க முடியாமல் என்றுதான் அமைச்சரது வாதம் இருக்கின்றது. அதாவது அமைச்சர் கூறுகின்ற விடயம், யுத்தத்தின் பின்னர் இந்த 5 ஆண்டுகளில் அரசாங்கம் அனைத்து விடயங்களிலும் அபிவிருத்தி உட்பட வடக்கு கிழக்கிற்கு முன்னுரிமை அளித்து செயற்பட்டு வருகின்றது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனை சிரத்தையில் எடுக்காது தடுமாறிக் கொண்டிருக்கின்றது பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு. அமைச்சருக்கு கிடைத்த வாக்கு கிடைத்த அமைச்சராகியது போன்றுதானே வடக்கில் இருக்க மக்கள் அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களித்து அனுப்பியிருக்கிறார் நம்பிக்கையில் தானே. அதாவது அந்த மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஏற்றுக்கொண்டு அதனை ஆட்சிப்பிடம் ஏற்றிருக்கின்றார்கள் வடமாகாணத்தில். ஆக அந்த மக்களது பிரதிபலிப்புகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலே அரசாங்கம் மீண்டும் ஒரு தேர்தலிலே மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெறுகிறதா இருந்தால் தெரிவுக்குழு பங்கெடுக்காத ஒரு அரசியல் கட்சிக்கு ஏன் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும்? அதுதான். ஆனால் இன்னொரு விடயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 80% வாக்குகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாணத்திலே பெற்றிருக்கின்றது. ஆக மக்களின் ஏகோபித்த ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் மக்கள் தாங்கள் எதிர்பார்த்த விட நடைபெறுகிறது என்றுதானே வாக்களித்திருக்கிறார்கள். அதற்கும் வடமாகாண சபை ஆரம்பித்ததிலிருந்து 3 மாதங்கள் செல்லும் பொழுதே வடமாகாண சபைக்கான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஆளும் தரப்பினரால். அந்த மாகாண சபையின் செயற்பாடுகளை விமர்சித்து வருகின்றார்கள். இவ்வளவுதான் கூறான். அடுத்த செய்தி, ஐக்கிய நாடுகள் பயங்கரவாத எதிர்ப்பு நிறைவேற்றக்கூடிய வருகை யாழ்ப்பாணத்துக்கும் செல்லும் என்கின்ற செய்தி நேற்று தினம் பார்த்திருந்தோம். அதை அடுத்து கனேடிய தேர்தல் களத்தில் 3 தமிழர்கள் வெற்றி. மீண்டும் மார்க்கம் சபையின் உறுப்பினர் ஆனார் லோகன் கணபதி. கனடாவின் ஒன்றியோ மாகாணத்தின் உள்ளூராட்சி கட்டமைப்புக்கான நகரசபை தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்று இதில் 3 தமிழர்கள் மாநகர சபை தேர்தலிலும் கல்வி சபை தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு விதத்தில் தமிழ் பேசும் இளைஞர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக வெளிநாடுகளிலே செய்யும் சாதனைகள் வெளிநாட்டு அரசியல் களத்திலேயே கூட அவர்களுடைய தனித்துவம் விளங்குவது சந்தோஷமான. ஏற்கனவே இலங்கை வம்சாவளியை கொண்டிருந்த ராதிகா சிட்சபேசன் கனடிய பாராளுமன்றத்திலே பிரதிநிதியாக இருக்கின்றார். அவரும் அண்மையில் இலங்கை வந்து சென்றார், சர்ச்சைகளுக்கு முகம் கொடுத்திருந்தார். அவருடைய பல செவ்விகளிலே பல சர்ச்சைகள் இருக்கின்றன, இருப்பினும் கூட இருக்கின்றது. அதே நேரம் பலர் ஹரி என்கின்ற ஒரு உறுப்பினர் கூட இப்போது பரவலாக பேசப்படுகிறது. அது பற்றி நாங்கள் பிறகு அது பற்றி வரும்போது அதை பற்றி நாங்கள் பேசலாம் இருக்கின்றோம். தாயத்தை எடுத்துக்கொண்டதன் மூலம் ஜனாதிபதிக்கு பாப்பரசர் ஆசீர்வாதம். அற்புத நிகழ்வு என்கின்றார் அமைச்சர் ஃபீலிக்ஸ். அமைச்சர் ஃபீலிக்ஸும் ஜனாதிபதியுடன் சென்றிருக்கின்றார். பரிசுத்த பாப்பரசரை ஜனாதிபதி அண்மையில் சந்திப்பதற்கு வத்திகானுக்கு சென்றிருந்த போது ஜனாதிபதியின் கைகளில் இருக்கும் தாயத்து தவறுதலாக கீழே விழுந்துவிட்டது. உடனே பாப்பரசர் அதனை எடுத்து ஜனாதிபதியிடம் கொடுத்தார். இது ஒரு அற்புதமான நிகழ்வாகும். இதன் மூலம் நமது ஜனாதிபதி ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளார் என்று சமூக சேவைகள் அமைச்சர் ஃபீலிக்ஸ் பெரேரா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆசீர்வதிக்கப்பட்டதாக. அதாவது ஃபீலிக்ஸ் பெரேராவின் கூற்று தேர்தலை மையப்படுத்தியதாக இல்லாவிட்டால்
சரியானதாக மையப்படுத்தாது. ஏற்கனவே வத்திக்கான் கூறியிருக்கின்றது இலங்கை அரசியலுக்கு தங்களுடைய வருகையை பாப்பரசனுடைய வருகையை பயன்படுத்த கூடாது என்று. ஆகவே அது இல்லாவிட்டால் அல்ல. இன்னொரு விடயம், ஏகோபித்த ஒரு பெரிய மந்திர சாஸ்திரங்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட தாயத்து தவறி விழுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தவறி விழப்பட்டதற்கான காரணம் என்ன என்ற ஒரு விடயம் இருக்கிறது தான். ஆகவே ஃபீலிக்ஸ் பெரியார் கருத்து சில வேளைகளிலே மறைமுக எண்ண கருவையும் கொண்டு வரலாமே. சகுனம் நல்ல சகுனமா கெட்ட சகுனமா என்பது தெரியவில்லை. ஆகவே அதன் சர்ச்சையை நான் நினைக்கின்றேன் சில வேளைகளில் அமைச்சர் முகம் கொடுக்க அந்த விடயம் அமைச்சரின் கருத்தின் மூலம் தான் தெரிய வருகின்றது. அல்லாவிட்டால் இந்த விடயம் எவருக்கும் தெரிந்திருக்காது. அமைச்சருக்கு அழுத்தமா அல்லது பாராட்டா என்பது எனக்கு சிறு காலம்தான் புரியப்பட்டது. உங்க அவசரம் புரியுது. கூட்டம் முடிஞ்சதும் பொது வேட்பாளர் யாரும் நிச்சயம் காட்டுவாங்க என்று செய்திருக்கிறது. பொது வேட்பாளர் முகம் மூடப்பட்டிருக்கின்றது, இன்னும் பொது வேட்பாளரை காட்டவில்லை என்கின்ற அந்த கேலி சித்திரத்தை கனி சூட்சமாக எதிர்கட்சி எதிர்த்தரப்பை மையமாக வைத்துதான் கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்கே அந்த எதிர்த்தரப்புக்கு ஒரு மக்கள் ஒரு புன்முறுவலான சின்ன ஒரு விருப்பத்தை தெரிவிப்பது போன்றும் இன்னொரு தூக்கி கொண்டு மக்களை செல்வது போன்றும் தான் இருக்கிறது. அதை காட்டப்படாத ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மக்கள் வெளிச்செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை மறைமுகமாக காட்டுகின்றார். வடமாகாண சபை நிர்வாகம் மீதான அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு தொடர்ந்து வரும் செய்தி நாங்கள் பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தெலங்கம் அவர்களும் அதற்கான விடயங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தினகரன் பத்திரிகை மன்னிக்க தினக்குரல் பத்திரிகை நாங்கள் இறுதியாக சேர்த்துக் கொள்ளாமல் இருக்கின்றோம். அதிலே தலைப்பு படி இருக்கிறது. பிரதான தலைப்பு, புதிய பயண கட்டுப்பாடு ஏன், வடக்கு வேறொரு நாடா? சுமந்திரன் கேள்வி. இது உலகம் கேட்கும், சர்வதேசம் கேட்கும். நேற்று பாராளுமன்றத்திலே அவர் சில விடயங்களை விமர்சித்திருக்கிறார். அதாவது அரசாங்க வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் நிச்சயமாக தேர்தலை மையமாக வைத்தது. இந்த விடயங்கள் வரவேற்கப்பட்டாலும் வடக்கிற்கு, அதாவது இலங்கை வருகின்ற ஒரு வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர் வடக்கிற்கு செல்ல முடியாத நிலை இருக்கின்றதாக வடக்கிற்கு வேறு அனுமதி பெற வேண்டும். எனவே வடக்கு ஒரு தனி நாடா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாப்பரசர் மன்னிக்க வேண்டும், பரப்புரைக்கு இரையாவது ஊடகங்களின் மோசமான பலவீனம். தெற்காசிய நிகழ்வில் பரபரப்புக்கு இரையாவது ஊடகங்களின் மோசமான பலவீனம். தெற்காசிய நிகழ்வில் இந்திய ஊடக அமைச்சர் ஜவாடேகர் என்கின்ற செய்திருக்கிறார். பரபரப்பு என்ற புலனுணர்வு எழுச்சிக்கு இரையாவது ஊடகங்களின் மிக மோசமான பலவீனம் என்று இந்தியாவின் ஊடக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவாடேகர் நேற்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலே சொல்வதாக இருந்தால் இந்தியாவினுடைய ஊடகத்தோடு இலங்கை ஊடகங்களை ஒப்பிடும் போது பரபரப்புக்கு அதிகம் இலங்கை ஊடகம் சிரத்தை கொள்வது இல்லை. நீங்கள் ஒரு செய்தி அறையிலே உங்களுக்கு ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தி இப்போது ஒரு பாலியல் ரீதியான செய்திகளை நீங்கள் எங்கே எந்த இடத்திலே புகுத்தணும் என்ற ஒரு வரைவிலக்கணம் ஊடக தர்மம் ஒன்று இலங்கையில் இருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் நாங்கள் பார்க்கின்றோம் அது பரவலாகவே பேசப்படுகின்றது. ஆகவே அந்த அளவு தூரம் இலங்கையில் இல்லை. இலங்கை ஊடகவியலாளர்கள் ஓரளவு சிரத்தையுடன் செயற்படுகிறார்கள் நாங்கள் சொல்லலாம். நம்ம அந்த செய்தியின் உண்மைத்தன்மை உறுதி செய்து அதனை பிரசுரிப்பதில் மும்முரமாக ஊடகவியலாளர்கள் இலங்கை அரசியல் அமைப்புக்கு அமைவாகவும் செயற்படுகின்றார். நாமும் உள்ளடங்கலாம். நிச்சயமாக நிறைவேற்று அதிகாரத்திற்கான இறுதி தேர்தலாக அடுத்த தேர்தல் இருக்கும். ஐக்கிய தேசிய கட்சி பெரும் வெற்றி பெறும், ரணில் சூளுரை என்கிற செய்தி இருக்கின்றது. நிறைவேற்று அதிகாரத்திற்கான இறுதி தேர்தலாக அடுத்த தேர்தல் இருக்கும். ஐக்கிய தேசிய கட்சி பெரும் வெற்றி பெறும் என்று ரணில் சூளுரை. அதாவது நிறைவேற்று அதிகாரம் இப்போது இருப்பது யாருக்கு? ஜனாதிபதிக்கு. ஆகவே அவரது முடிவுக்கான ஒரு தேர்தல் அடுத்த என்பதை மறைமுகமாக கூறியிருக்கின்றார். இன்னொரு விடயம், நிறைவேற்று அதிகாரத்துக்கான முடிவு. ஆகவே தானும் நிறைவேற்று அதிகாரத்தில் இருக்க போவதில்லை என்பதை உத்தியோகபூர்வமாக சொன்னது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே இந்த நிறைவேற்று அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சியினால் கொண்டு வரப்பட்ட போதிலும் அதன் தீமைகள் அதிக அளவில் தற்பொழுது பேசப்படுகின்றன, விமர்சனத்திற்குள்ளாக்கப்படுகின்றன. எனவே இதனை தொடர்ந்து முன்னெடுப்பதில் பயனில்லை என்ற கருத்து தான் அனைத்து விமர்சகர்கள் மத்தியிலும் நிலவுகிறது. அதேபோன்று எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்தின் பிரகாரம் அவர் கூட அதனை ஒழிப்பதில் ஆர்வமாக இருக்கிறார் என்பது போன்று இருக்கின்றது. இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் ஜனாதிபதியினுடைய முதலாவது தேர்தலின் போது, எமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய முதலாவது தேர்தலின் போது அவர் கூட மக்களுக்கு உறுதியை வழங்கியிருந்தார் என்ற செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். அடுத்து, இலங்கை சீனா ஜூனில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை என்கிற ஒரு விடயம் கஜமோகன் ஜனாதிபதியின் வடக்கு விஜயத்தின் பொழுது கூறிய ஒரு விடயம், அதாவது தமிழீழம் கோரிக்கையை கைவிடுவதாக இருந்தால் தான் நிறைவேற்ற அதிகார முறைமையை ஒழிப்பதற்கு தயார் என்று கூறியிருந்ததையும் இங்கே சுட்டிக்காட்டலாம். முதலில் சுட்டிக்காட்டுவது இலங்கை சீனா ஜூனில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை என்று இருக்கின்றது. இந்த அரச பாதுகாப்பு இப்போது செல்லக்கூடிய வரவு செலவு திட்டம் எப்ப நிறைவேற்றப்படுது? நவம்பர் 22ஆம் தேதி வரை குழுநிலை விவாதங்கள் இடம்பெற்ற பின்னர் வாக்கெடுப்புக்கு விட. அப்படின்னா ஜூனுக்கு முன்னு, நிச்சயமாக ஜூனுக்கு பிறகுதான் வர்த்தக உடன்படிக்கை.
அங்கே வரக்கூடிய கடன் எப்போது? அந்த வரவு செலவு திட்ட நடைமுறைகளை கருத்தில் கொண்டு அதன் பிரகாரம் அதற்கேற்ற இணக்கப்பாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளப்படும் என்று ஓரளவு எதிர்பார்க்கலாம். இல்ல, முதலிலே அமைச்சர் கூறியிருந்தார் அடுத்த முறை கடன் தொகை 65% குறைக்கப்படுகிறது என்றது. ஆனால் இங்கே எப்படி இருக்கிறது அதான் கேட்டேன். அடுத்த செய்தி, இல்ல எங்களுடைய கடமை சில விடயங்களை அறிய தருவது, சில விடயங்களை சூசகமாகவும் தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது. நல்லூர் மந்திரி மனையை தொல்லியல் திணைக்களத்திடம் ஒப்படைக்க மறுப்பு என்கிற செய்தி ஒன்றும் இருக்கிறது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் இருக்கும் மந்திரி மனைக்கு பல தனியார் உரிமை கோரி வருவதாலும் வர்த்தகர் ஒருவரின் நடவடிக்கையினாலும் அது ஆபத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டி மேற்படி மந்திரி மனையை தொல்லியல் திணைக்களத்திடம் வழங்குமாறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மேற்படி கட்டிடத்தை சொல்லுமாறு சொல்லப்பட்டிருக்கும் ஒரு செய்தி இருக்கின்றது. ஒரு வர்த்தகரினால் அதை செய்யக்கூடிய அளவுக்கு பத்திரிகை அளவிலே செய்தி வந்திருக்கிறது என்றால் நிர்வாகம், ஜனநாயக நிர்வாகம் எவ்வளவு தூரம் பாதகமாக இருக்கிறது என்பது இதற்கு ஒரு உதாரணம். அல்லது அந்த தனியாரினுடைய செயற்பாடு அல்லது வீரியம் அல்லது அவர்களுடைய தொடர்பு அதிகமான கேள்வியும் இருக்கிறது. மேலெழுந்து வரும் நிதி மேலாதிக்க போட்டி தினக்குரலினுடைய ஆசிரியர் தலையங்கம், அந்த தலைப்பே சொல்லுகின்றது இதில் மிக ஆழமான கருத்து ஒன்று இருக்கிறது என்று. ஆக அதை அறிந்து கொள்வது சிறப்பு. புலிகளை மீண்டும் தலை தூக்க இடம் அளிக்க மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இங்கே உடைந்து போய் அதை எப்படி நடப்பது என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறது யானை என்கிற செய்தியாக பிரதீப்பினுடைய கேலி சித்திரம் இன்று எதிலே வரையப்பட்டிருக்கிறது என்றால் தினக்குரல் பத்திரிகையிலே வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்து நாங்கள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த தினக்குரலை பார்க்கலாம். அதன் தலைப்பும் கூட இதுதான், புதிய பயண கட்டுப்பாடு ஏன் வடக்கு வேறொரு நாடா? வடமாகாண சபை ஒரு வருட நிறைவில் செய்யக்கூடியவற்றை கூட செய்யவில்லை. முதலமைச்சர் அமைச்சர்கள் மீது ஆளும் கட்சியினரே பகிரங்க குற்றச்சாட்டு என்கிற செய்தி இருக்கிறது. ஆளும் கட்சியினரே என்று சொன்னால் வடமாகாண சபையினுடைய ஆளும் கட்சியினர் அப்படியா? இல்ல, வடமாகாண ஆளுங்கட்சியிலும் ஒரு சிலர், அதாவது சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் அந்த பிரேரணைகளை கொண்டு வந்த பொழுது வடமாகாண சபை சில விடயங்களில் பின்வாங்குவதாக விமர்சனம் வெளியிட்டிருந்தார்கள். இந்த செய்தியின்படி பார்த்தா ஆளுங்கட்சியினரே ரே என்று சொன்னால் ஆகவே அவர்களுடைய கட்சியினரே அந்த வடமாகாண சபையினுடைய ஆளுங்கட்சியினரே பகிரங்கமாக குற்றச்சாட்டு அந்த தலைப்பு அமைந்திருக்கின்றது. தெரிவுக்குழுக்கு வருமாறு மீண்டும் அரசு அழைப்பு கூட்டமைப்புக்கு விடுத்தது என்கின்ற செய்தி சரத்தமிழ் கவன சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். 1995 வடக்கில் இருந்து கொண்டு போன நகைகளையும் திரும்பி கொடுக்க வேண்டும் என்று செய்திருக்கிறது. அது எங்கே இருக்கிறது யாருக்கு தெரியும்? அதாவது நேற்றைய தினம் பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டது வடக்கு மாகாண சபையிலே. எத்தனாவது? அதாவது 1950க்கு பிறகு நேற்று 8 பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டது. 150க்கும் 57க்கும் நிறைவேற்றப்பட்டதா? நேற்று 150 என்று பார்த்தோம். நேற்றைய தினம் அமர்விலே 8 பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டன. அவற்றுள் ஒன்றுதான் இந்த பிரேரணை. பிரேரணை செயல்படுத்தப்பட்டால் நாங்கள் பேசுவோம். அடுத்த செய்தி, தாய்ப்பால் புரையேறி பச்சிளம் பாலகன் உயிரிழப்பு. இது எங்கே நடைபெற்றிருக்கிறது என்றால் இளவாலை நாதோலை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இவ்வகையான செய்திகள் அண்மை காலமாக நாங்கள் அதிகமாகவே பார்க்கின்றோம். குழந்தைகளை பராமரிக்கும் போது இருக்கக்கூடிய அவதானமின்மையும் அது பற்றிய அனுபவமின்மையும் கூடுதலாகவே தெளிவாக இருக்கிறது. இளம் தாய்மார்கள் அதை தங்களுடைய தாயாரிடம், பேத்தியார்களிடமோ அல்லது அனுபவம் உள்ளவர்களிடமோ குழந்தையினுடைய குறிப்பிட்ட வயது வரை பராமரிப்பதற்கான ஒரு அமைவிடத்தையோ அல்லது அதற்கான செயற்பாடுகளை செய்வதுதான் அதற்கு சிறந்த வழி. அடுத்து நாங்கள் நிறைவாக மெட்ரோ நியூஸ் செய்திகளை பார்க்கலாம். சமிக்ஞையை மீறிச் சென்ற ஆட்டோவை நிறுத்திய போது சாரதி கைகலப்பு. சப் இன்ஸ்பெக்டரின் துப்பாக்கியால் கான்ஸ்டபிளுக்கு காயம் என்கிற செய்திருக்கிறது. இவர் அடிக்க போக அவர் தட்டிவிட அவர் சுட்டது இவருக்கு பட்டிருக்கு. அப்படியா? இந்த செய்தி நேற்று, அதாவது போலீசாரின் சில தவறுகளாலும் துப்பாக்கி எடுத்து அவர் வைத்திருக்கும் போது இவர் கலகலப்பினால் அது மீண்டும் கான்ஸ்டபிளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம். நிச்சயமாக. எருமை குட்டியை மோட்டார் சைக்கிளில் கொண்டு சென்ற இருவர் போலீசாரால் கைது. தமனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மான் தோட்டம் பிரதேசத்தில் காட்டெருமை குட்டியோரை மோட்டார் சைக்கிளில் கொண்டு சென்ற இருவரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் நேற்று கைது செய்திருக்கின்றார்கள். என்னோட கேள்வி இருக்கிறது, ஆகவே எருமையை கொண்டு செல்ல முடியாது மோட்டார் சைக்கிள் இருவர் செல்வது, இருவருக்கு தான் அந்த வசதிகள் செல்வது. எருமை இன்னொருவராக கருதப்படுகிறது. எருமை மற்றும் ஒருவர். அது மட்டுமல்ல அதன் எடை, அதையும் யோசிக்கிறார்கள். அதையும் யோசிக்க வேண்டும். இல்ல, நான் யோசித்தேன். அது இலங்கையினுடைய சட்ட அமைப்புக்காக இந்த ஒவ்வொரு உயிரினங்களையும் காப்பாற்ற வேண்டிய தேவைக்கு சில ஆமை வச்சிருக்க முடியாது, அப்படி இருக்குத்தானே. அதே மாதிரி எருமை வச்சிருக்க இல்லாத உண்டு. ஏன்னா எனக்கு ஒரு கேள்வி நான் இப்ப சராசரியா யாழ்ப்பாணம் அப்படி பயணிக்கும் போது மாங்குளம் தாண்டினவுடன் கிட்டத்தட்ட ஒரு 2000 எருமை கூட்டி ஒருத்தர் தட்டி செல்வார். அப்ப அவற்ற நிலைமை யோசிச்சு பாருங்க. அதாவது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அந்த நிலைமைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் போக்குவரத்து பிரிவு போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தும் பொழுது எத்தகைய வீதி ஒழுங்குகளை அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் என்பதில் தான் அந்த
விடயம் சொத்து சண்டையால் தந்தையை குண்டு வைத்து கொலை செய்ய முயற்சித்த மகன் கைது. கடவுளே, எங்கே முடிந்திருக்கிறது பாருங்க செயற்பாடு. அடுத்து, யானை மூடி வைத்திருந்தவருக்கு 20,000 ரூபாய் அபராதம். ஆகவே கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த சாதாரணமா இலங்கையில் ஒரு பழக்கம் இருக்கு, இந்த மோதிரங்கள்ல யானை மூடி போறது. அவங்களும் யோசிப்பாங்களா இருக்கும். கேந்தகொல்ல கிராமிய வங்கியில் 1.5 கோடி ரூபாய் நிதி மோசடி, குற்ற புலனாய்வு பிரிவினரால் முகாமையாளர் கைது. இப்ப யோசிச்சு பாருங்க, கேந்தகொல்ல கிராமிய வங்கி எனும் போது அந்த கிராமிய அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? விவசாயிகள். அவர்கள் முதலிடக்கூடிய அந்த பணம் 1 கோடி என்பது எத்தனை பேருடைய வாழ்க்கை. அதை எவ்வளவு சூட்சமமாக இந்த முகாமையாளர் எடுத்திருக்கின்றார் என்றால் இவருக்கு மன்னிப்பு, ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களதாக இருக்கணும், இவருக்கு மன்னிப்பு வழங்க முடியுமா? முடியாது. இது ஆகவே இது அந்த வழக்கு நாம் நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டில் எடுத்துக்கொண்டும் அவர்களுக்கு அந்த அதிகாரிக்கு நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. நிறைவாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். சக்தி பிரஸ் ரிலீஸை மீண்டும் நாளை சந்திக்கலாம். தொடர்ந்து நீங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா இணைந்திருக்கலாம். நன்றி ரசூல். நன்றி கஜிமோகன். வணக்கம் நேர்களே.